ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பாராட்டக்கூடிய அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெறும் முட்டையும் ப்ரெட்டும் இருந்தால் இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாரும் பாராட்டுவாங்க. அடிக்கடி செஞ்சு தர சொல்லியும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. வாங்க இப்போது ஒரு டேஸ்டியான ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடேறினதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது போல் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அந்த மசாலா சேர்க்குறேன். சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா கூட வேணும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கணும். நம்ம இந்த மசாலோடைய பச்சை மணம் போகிறதுக்காக மட்டும்தான் இப்போ குக் பண்ண போகிறோம். அதனால ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். 2-3 நிமிஷத்துக்கு நல்லா நான் குக் பண்ணிக்கிட்டேன். சேர்த்துருந்த மசாலோடைய பச்சை மணமும் போயிடுச்சு. சேர்த்துருந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தொக்கு பதத்தில் இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இப்போ பார்த்திங்கன்னா முட்டையை நான் சேர்த்துக்க போகிறேன். 3 முட்டையை எடுத்து வேக வச்சு மேலே இருக்கிற ஓடு எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டையை பார்த்திங்கன்னா இது போல் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கணும். கூடவே பொடியை நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த மசாலோடைய முட்டையை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் கலந்து கொடுக்கக்கூடாது. சும்மா லைட்டாக அந்த மசால் பார்த்திங்கன்னா முட்டையோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து கொடுத்தா போதும். மஞ்சள் கருவும் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் கலந்து கொடுக்கும்போது அதெல்லாம் பார்த்திங்கன்னா உடஞ்சி குழஞ்சிரும். பாருங்கள், சும்மா லைட்டாக இந்த மசால் முட்டையோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பராக நமக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு முட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இந்த பவுலில் 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். முட்டைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிறேன். வரமிளகாவை மிக்சியில் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு முட்டையோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இது கூட பொடியை நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டால் போதும். இந்த பவுலை இப்போ ஒரு பக்கமாக வச்சுட்டு ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டை எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏற்றது போல் நீங்கள் ப்ரெட்டை எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு ப்ரெட்டை எடுத்துக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த முட்டையை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வச்சுக்கிறேன். இப்போது பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த முட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் ஓரங்களில் இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போகிறேன். மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த முட்டை பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சிக்கும். அப்போ ஓப்பன் ஆகாமல் இருக்கும் 2 ப்ரெட்டும். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது போல் கட்டர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி வீட்டில் நம்மக்கிட்டே கிண்ணம் இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன கப் மாதிரி, அதை எடுத்து கூட நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக கட் ஆகிட்டு வரும். நல்லா இது போல் கட் பண்ணி எடுக்கும்போது இந்த ஓரங்கள் மட்டும்தான் நமக்கு வேஸ்ட் ஆகும். நல்லா இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா ப்ரெட்டுக்குள்ளேயும் முட்டையை ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஈஸியாக குக் பண்ணி எடுக்க வசதியாக இருக்கும். இப்போ திரும்பவும் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசைக்கல் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன். இந்த பேன் நல்லா சூடேறினதும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டை இந்த முட்டையில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட் ரெண்டுமே நல்லா பிரியாமல் இருக்கிறதுக்கு இந்த ஓரங்களில் முதல்ல நல்லா இந்த மாதிரி புரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா 2 பக்கமும் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து இந்த பேனில் வச்சுக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா ப்ரெட்டையுமே நான் இந்த முட்டையில் நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பக்கம் நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஓரங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையை டிப் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணும்போது அதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வரும். அப்போ சாப்பிட நல்லாயிருக்கும். ப்ரெட் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இதே போல் மீதி இருக்கிற எல்லா ப்ரெட்டையும் ரெடி பண்ணி நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேன்.
ரொம்பவே டேஸ்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டை வந்து ரெடி பண்ணியாச்சு. முட்டையும் ப்ரெட்டும் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உள்ள முட்டை ஸ்டஃப் பண்ணி இருக்கிறதுனால நல்ல காரசாரமாக ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். மேலே ப்ரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையிலலாம் டிப் பண்ணி எடுத்து நம்ம குக் பண்ணியிருக்கிறதுனால சாப்பிடவே ப்ரெட்டும் சூப்பராக இருக்கும். அந்த ஸ்டஃப்போடு சேர்த்து ப்ரெட்டை கடிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் முட்டையும் ப்ரெட்டும் இருந்தால் இந்த ஸ்நாக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.